இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல் ஹெச்டி வைஃபை கேமராவை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்னடா கேமரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த கேமராவை 360 டிகிரி நீங்கள் வந்து மொபைலிருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். 360 டிகிரி டில்ட் பண்ணுறதை மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் மூலமாக எங்கே நீங்கள் வந்து இந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அங்கே பேசலாம். ஏன்னா இந்த கேமராவில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோன்லேருந்து வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம், எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்குதோ அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கர் மூலமாக நீங்கள் கம்யூனிகேஷனை அது டெலிகாஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து பேசினாங்கன்னா உங்களோட மொபைல்லையும் கிளியர் கட்டாக அது வந்து வாய்ஸ் வரும். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2-வே ஆடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேபி கிரையிங் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது எதுக்காக போட்டிருக்குதுன்னா இந்த மாதிரியான கேமராவை பேபி கேமரான்னு கூட வந்து சொல்கிறாங்க. எதுக்காக பேபி கேமரான்னு சொல்கிறாங்கன்னா சப்போஸ் பேபியை டிடெக்ட் பண்ணோம், வீட்டுக்குள்ளே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பேபி அழுகுது, இல்லை பேபி எங்காவது ஏதாவது பண்ணிகிட்டு இருக்குது, நம்ம வந்து கிச்சனில் இருக்கோம், இல்லை நம்ம அடுத்த ரூமில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை டிடெக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு போயிருக்கோம், நம்ம வந்து பக்கத்தில் போயிருக்கோம், நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு திடீர்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அர்ஜென்ட்டாக போயிருக்கோம், நம்ம பார்த்துக்கணும்னு சொன்னோம்னா இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த கேமராவில். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, உங்கள் கடையில் வந்து இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 கேமரா 3 கேமரா ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே நிறைய கேமரா தேவையில்லை, ஒரு 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே 360 டிகிரி டில்ட் பண்ணுறதுனால இதை டில்ட் பண்ணி உங்கள் கடையில் என்ன நடக்குதுங்கிறத ஈஸியாக வாட்ச் பண்ணிடலாம். ஸோ பிஸ்னஸ்க்கும் இந்த கேமரா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஓப்பன் திஸ். பாருங்கள் இந்த கேமரா எப்படி இருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் a நியூ கேமரா, புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த கேமராவை ஓப்பன் பண்ணுறேன். இந்த கேமராவோட கம்பெனி பேர் என்னென்னா ProLynx அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. PROLYNX. இது மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ புதுசாக இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த கேமரா தான் வந்து டில்ட் ஆகும், இங்கே டில்ட் ஆகும். நான் வந்து இப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணி டில்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதில் உள்ள மோட்டார் இருக்கும், அந்த மோட்டர் தான் வந்து அதை டில்ட் பண்ண வைக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஓப்பன் திஸ் கேமரா. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பாருங்கள், இதை எடுத்தாச்சு. ஸோ இது வந்து கம்யூனிகேஷனுக்காக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஸ்பீக்கர் இருக்குது. எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மொபைலில் பேசுனீங்கன்னா இது மூலமாக வந்து அங்கே இந்த ஸ்பீக்கர் மூலமாக வந்து உங்களோட வாய்ஸ் வந்து அங்கே கேட்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து ரிசீவரும் கூட. அங்கே வந்து ஒரு ஆள் பேசினாங்க அப்படின்னு சொன்னால் இதில் ரிசீவ் பண்ணி உங்களோட மொபைலுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சார்ஜிங் டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட வந்து கேமராவை இதன் மூலமாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது வந்து பவர் கொடுக்கலாம். see here it is like ஒரு சாம்சங் ஃபோனோட சார்ஜர் மாதிரி தான் இது. ஸோ இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கேமராவை வந்து கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி உங்கள் கேமராவுக்கு கொடுக்கலாம். இல்லை ஒரு பவர் பாயிண்ட் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்போதுமே வந்து இது ஆப்ரேட் ஆகிக்கிறதுக்கு நீங்கள் பாட்டில் வந்து இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்கு ஸ்க்ரூ அண்டு ஃபிக்ஸிங் எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கேமராவை ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு வாலில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதையை உள்ளே வந்து இதை போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து உள்ளே போட்டு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை என்ன பண்ணுறேன், நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரூவை நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம், இந்த ஸ்க்ரூவையும் இது உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணலாம், இதை போட்டுட்டு இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக போட்டுட்டு இந்த 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 பிளேட் மாதிரி இருக்கிறத இதுக்குள்ளே பின்னாடி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து வாலில் அடிக்கிறதுக்காக இதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து
ஒரு வுட்டு பிளேட் வச்சுட்டு அதில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இவ்வளவு தான் வந்து இதில் கொடுத்துருக்கிறது. ஒரு சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஒரு ஒயரு, ஸோ சார்ஜரு, அடாப்டரு, கேமரா, அது இல்லாமல் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ எப்படி இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறோம், இதை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வைஃபை கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த 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 இது வந்து வைஃபைல கனெக்ட் ஆகும். நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ரிமோட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மொபைலில் இன்டர்நெட் இருக்கணும் இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ மொபைலில் இன்டர்நெட் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக இது கனெக்ட் ஆகிரும். ஸோ அதுக்குன்னு ஆப் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போய் இப்போ காட்ட போகிறேன். இப்போ நான் இதை வந்து பவரில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ பவர் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ பவரில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெட் கலர் லைட் வருது. ஸோ தட் மீன்ஸ் பவர் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்கே கீழே வந்து ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. அதை ஒரு 3 to 5 செகண்ட் அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அது ரொட்டேட் ஆகுது பாருங்கள். கீழே ஒரு சவுண்டு வருது பாருங்கள். கீழே வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த இது பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு வருது. ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் வந்து பழசு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது ரீசெட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ சவுண்ட் இஸ் கம்மிங் இன்சைட். ஸோ ஒரு சவுண்டு வந்த உடனே, ஒரு பீப் சவுண்டு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒரு பீப் சவுண்ட் அதில் வரும், அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே மூவ் ஆகுது. 360 டிகிரி இது மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபஸ்ட் எடுத்தோன்னா காட்டும். நம்ம அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம வந்து மொபைலோட எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேமராவில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நிறையா ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இது 1080 HD. ஸோ இது வந்து ஃபுல் HD தான். இது வந்து 4K கிடையாது. ஸோ திஸ் ஃபுல் HD கேமரா அவைலபிள். 2-way ஆடியோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது போத் சைட்ஸ் வந்து 2 சைடும் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எங்கே கேமராவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அங்கேருந்தும் வந்து பேசிக்கலாம். இப்போ நான் மொபைலில் வந்து அங்கே இருக்கிறவங்களோடவும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ஃப்ராரெட் நைட் விஷன் இருக்குது. ஸோ நைட் விஷனுக்காக இது வச்சுருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ என்னென்னவெல்லாம் வந்து நம்ம வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறோமோ அது வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அது க்ளவுடில் போயிடும். ஸோ க்ளவுடுங்கிறது வந்து ஒரு இன்பிட்வீன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அந்த இடத்துல வந்து உங்களோட பிக்சர்ஸ் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். எப்போவெல்லாம் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ எடுத்துக்கலாம். ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஒரு பெரிய ஓஷனு. ஸோ அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத. ஸோ பேபி க்ரையிங் டிடெக்ஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ பேபி க்ரை பண்ணும்போது ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் இதில். ஸோ இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இருக்குது. AI க்ளவுட் சர்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய பேசுவோம். இப்போ கேமரா ஃபிக்ஸிங் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேச தேவையில்லை. ஸோ மோஷன் ட்ராக்கிங், நீங்கள் எப்படி வந்து ஏதாவது வந்து ஆட்கள் வந்து மோஷன் ஆகினா மோஷன் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ அது மோஷன் ஆச்சுன்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டில்ட் பண்ணுற மோடு இருக்குது. ஸோ அதுதான் வந்து மோஷன் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் ஷேப் டிடெக்ஷன். இப்போ புதுசாக ஹியூமன் வந்தான் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து இந்த கேமரா வந்து இது பண்ணும். இது தீஃபெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக செக்யூரிட்டி கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியூமன் ஷேப் டிடெக்ஷன். ஸோ ஹியூமனாக இருந்துச்சுன்னா அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணி ஸோ வந்து ஒரு கிளாரிட்டி காட்டும். ஸோ தெர் ஆர் மெயின் ஃபீச்சர்ஸ் இன் திஸ் ஃபுல் ஹெச்டி வைஃபை கேமரா. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இது வந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வைஃபை கேமரா. ஸோ வைஃபை கேமரா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வைஃபை வேணும். இன்னொன்று இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் IoT அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ IoT அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ IoT நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இன் ஃபியூச்சர் IoTங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி. என்னென்னா மொபைல்லேருந்து நம்ம வந்து எதை கண்ட்ரோல் பண்ணாலும் அதுக்கு பேர் வந்து IoT அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து IoT அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ நான் என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிறேன். எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் போதும், ஒரு ப்ளே ஸ்டோர் இருந்தால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய மொபைல் ஃபோனில் அந்த IoT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ IoTயோட ஆப் இருக்குது. இதை வந்து நான் இப்போ போய் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டால் ஆன பின்னாடி எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன். பாருங்கள், இப்போ IoT ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ IoT இப்போ இந்த IoT வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் கண்ட்ரி காட்டுது. கண்ட்ரியை வந்து கீழே கிளிக் பண்ணி இந்தியான்னு கிளிக் பண்ண போகிறேன். ஐஸ்லாந்து, ஈராக், ஈரான், இந்தியா கிளிக் பண்ணியாச்சு. இந்தியாவை கிளிக் பண்ணோன்னு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டினியூ பட்டனை அழுத்துறேன். சைன்அப் பண்ண போகிறேன். ஸோ சைன்அப் பண்ண போகும்போது என்ன கேட்குது அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்து என்டர் இமெயில், யூசர் நேமு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஒரு கோட் அடிக்க சொல்லுது. இப்போ இமெயில் ஐடியை நம்ம அடிச்சுக்கலாம். யூசர் நேம் வந்து இந்த ஆப்புக்கு தகுந்த மாதிரி யூசர் நேம் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்க முடியும். அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஞாபகத்தில் வச்சுட்ருக்கிறது நல்லது. ஸோ இப்போ நான் என்னோடய இமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டேன். இப்போ வந்து கோடு ஒன்று காட்டும். அந்த கோடை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இங்கே இருக்கிறவங்க கோடு, இந்த கோடை வந்து இதோட பாக்ஸ்க்குள்ளே நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே மெயில் ஐடி போட்டாச்சு. அடுத்தது வந்து யூசர் நேம் போட்டாச்சு. பாஸ்வேர்டு நான் போட்டேன். பாஸ்வேர்டு போகும்போது பார்த்துக்கோங்க, இது என்ன கேட்கும். இப்போல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே வந்து எந்த டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ண போனாலும் ஒரு 8 to 16 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் வந்து அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். இது என்ன ரீசனுக்குனா உங்களோட வந்து பாஸ்வேர்டை வந்து டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து இந்த கேரக்டர், இந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நிறையா ஆப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை கொடுக்கணும். நான் இப்போ வந்து இதை அடிச்சுட்டு சைன் அப் பண்ண போகிறேன். நான் டைப் பண்ணினது கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே போகும். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா டைரெக்டாக போயிடும். ஸோ நான் வந்து சேவ்னு போட்டுக்கிறேன். நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம், இப்போ வந்து நீங்கள் டெமோ தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நோ தேங்க்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ டெமோ தான் காட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு சேவ் பண்ண போகிறதில்ல. ஸோ நோ தேங்க்ஸ்னு கொடுத்துட்டேன். சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா இம்மீடியட்டாக வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஆக்டிவேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் உங்கள் மெயிலுக்கு. நான் கொடுத்த மெயிலுக்கு போயிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மெயில் ஐடிக்கு போய் நான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். வரிசையாக வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகணும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபோட்டோஸ், மீடியாஸ், ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணுதுன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வரும். டேப் ஹியர் டு ஆட் அ கேமரா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பிளேஸ் த கேமரா க்ளோஸ் டு த ரூட்டர் பிஃபோர் யூ ஸ்டார்ட் அப். இங்கே பாருங்கள், கேமராவை வந்து நியராக நான் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேப் பண்ணோம். அடுத்த செகண்ட் என்ன பண்ணுது, செட்டப் த கேமரா, ப்ளீஸ் வெயிட் 20 seconds until you hear a double beep sound. ஆல்ரெடி அது வந்துட்டுருக்குது. நான் ஐ ஹவ் ஹேர்ட் அ டபுள் பீப் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், டபுள் பீப்பு. ஸோ இங்கே என்ன பண்ணுது, நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ண சொல்லுது. இங்கே பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ நம்மளோட நெட்வொர்க்கு, உங்களோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் டு வைஃபை. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இந்த கேமராவுக்கு பேரே வந்து ஃபுல் HD வைஃபை கேமரா. அந்த ரீசன்னால் நான் வந்து வைஃபையோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வைஃபை ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகுது. அந்த வைஃபையோட பாஸ்வேர்டை போட்டேன். ஸோ நான் கனெக்ட்னு சொன்னோன்னா ஒரு QR கோடு வருது. இந்த QR கோடு தான் வந்து நம்ம வந்து கேமரா கூட பேர் பண்ணுறதுக்கு உண்டானது. ஸோ இந்த QR கோடை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கேமராவுக்கு முன்னாடி கொண்டு போய் காட்ட போகிறேன். ஸோ கேமரா என்ன பண்ண இந்த QR கோடை ரெகனைஸ் பண்ணிவிட்டு பேர் பண்ணிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை போய் இந்த QR கோடை நியரர் டு த கேமரா காட்டுறேன். பாருங்கள், ஒரு டிக் மார்க் வந்துருச்சு. அது டிடெக்ட் பண்ணிருச்சு. இந்த டிக் மார்க் வரும் பாருங்கள், இங்கே கனெக்டிங் டு வைஃபைன்னு வந்துருச்சு. சவுண்டு வரும், உங்கள் கேமராலேருந்து சவுண்டு வரும், கனெக்டிங் டு வைஃபை. அவ்வளோதான், உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வித் கேமரா. ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் போட்டேன். பேரிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு கேமராலேருந்து ஒரு வாய்ஸ் வரும். ஸோ பேரிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வாய்ஸ் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கேமரா செட்டப் இஸ் ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட மொபைலிருந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இந்த கேமராவில் என்னென்ன காட்டுதோ அதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், என்னோடய கேமராவோட பேர் ஆயிடுச்சு. இன்றைக்கி லைவ் கேமரா வந்து நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து டேப் ஹியர் டு வியூ கேமரா செட்டிங்ஸ்னு காட்டுது. யூ கேன் வியூ பாருங்கள், அந்த இடத்துல வந்து கேமரா இருக்குது. நான் வந்து இப்போ ஹேண்டில் பண்ணுறேன்.
ஸோ இதை அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த கேமராவை அப்படின்னு சொன்னால், கேமராவை நான் டில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேமரா டில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே இருக்குது வந்து ஏரோ மார்க்கு. இந்த ஏரோ மார்க்கை வந்து மூவ் பண்ணேன்னா அந்த மாதிரி வந்து அது வந்து டேர்ன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், கேமராவை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த சைடு வந்து நான் வந்து பண்ணுறேன், இல்லை இந்த சைடு பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு. நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா அங்கே மூவ் ஆகிட்டுருக்குது. இப்போ பாருங்கள் அங்கே கேமரா மூவ் ஆகிட்டுருக்குது. இப்போ மேலே கேமரா மூவ் ஆகணும், மேலே கேமரா மூவ் ஆகணுன்னா மேலேயும் பார்க்கலாம், கீழே கேமரா மூவ் ஆகணுன்னா கீழே பார்க்கலாம். நீங்கள் வந்து வச்சுருக்கிற ஆங்கிளை பொறுத்து. ஸோ நான் இப்போ பாருங்கள் இங்கே டில்ட் ஆகிட்டு இருக்குது, கேமரா டில்ட் ஆகி எல்லா இடத்தையும் காட்டுது பாருங்கள். இங்கே கேமரா டில்ட் ஆகி எல்லா இடத்தையும் காட்டுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பாருங்கள் 360 டிகிரிக்கு வந்து டேர்ன் ஆகிட்டுருக்குது. ஸோ அழகாக வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணலாம். ஸோ என்னோடய கையை கூட காட்டுது, இந்த சைடு திரும்பிடுச்சு 360 டிகிரி. ஏதோ லேப்டாப்பை காட்டுது, என்னோடய சேரை காட்டுது. ஸோ இட்ஸ் டேர்னிங். ஸோ நவ் எப்படி வந்து இதை டேர்ன் பண்ணுறதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். அதில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த சென்டரில் ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபோன், அதாவது வந்து ஸ்பீக்கர். நம்ம வந்து இங்கேருந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேமராவில் பக்கத்தில் யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா பேசலாம். இது எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அடுத்தது எந்த வைஃபையோட கனெக்ட் பண்ணாலும் 10 கிலோமீட்டர் தாண்டி, இல்லை வந்து நீங்கள் வேறு ஊருக்கு போய் பண்ணிங்கனாலும் இந்த கேமராவை வந்து அக்சஸ் பண்ணலாம். இப்போ பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன். ஒன்ஸ் செட்டப் பண்ணிட்டேன்னா நான் எங்கே வேணாலும் போகலாம். நான் எந்திரிக்கிறேன், கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறேன். நான் வந்து தள்ளி போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து இந்த இதையை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே நான் பேச போகிறேன். அந்த இடத்துல வந்து கேமராவில் வந்து நம்மளுக்கு வந்து வாய்ஸ் வரும் பாருங்கள். Hello. Testing 1 2 3. How are you? Fine. தமிழனே, நீ புரட்சியின் தீயாய் விதைக்கப்பட்டவன். எழுந்திரு தமிழா, நடந்திடு தமிழா, நிமிர்ந்திடு தமிழா. இதுதான் இந்த கேமராவோட அன்பாக்சிங். அதுக்கப்புறம் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த ஃபுல் ஹெச்டி வைஃபை கேமரா இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, எல்லா பிராண்டுக்கும் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பவர் கொடுக்கணும், இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் எடுக்கணும், உங்கள் மொபைலையும் இந்த கேமராவையும் நீங்கள் வந்து பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நமக்கு வரும். ஸோ அதுக்கு பேர் பண்ண பின்னாடி நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போய் அதை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஷாப் ஒன்று வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க, உங்கள் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேமராவை செட்டப் பண்ணோம், உங்களோட கேஷியரை மானிட்டர் பண்ணோம், உங்களோட எம்ப்ளாயீஸை மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்களே செட்டப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தனியாக போய் காசு கொடுக்க தேவையில்லை, இதுக்கு தனியாக வந்து கேமரா ஃபிக்ஸிங் பர்சனை வர சொல்ல தேவையில்லை. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னு சொன்னால், ஸோ நீங்களே கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா இதை செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸு, அட்வைஸ் வீடியோஸ், ஸோ மெனி ஐ வில் அப்லோட். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.